வணக்கம் ஷர்மிளா. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியினுடைய தொகுதியில், அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் சுந்தர்ராஜ் என்பவர் அவர் போட்டியிடுகிறார். இவர் அந்த கட்சியினுடைய அமைப்பு செயலாளராக இருக்கின்றார். முப்பிலிவெட்டி என்ற கிராமத்தில் அவரது வீடு இருக்கின்றது. அந்த வீட்டில் தான் இன்றைக்கு தேர்தல் பறக்கும் படையினருக்கு ஒரு ரகசிய தகவல் வந்துள்ளது. அவருடைய வீட்டில் இருந்து கட்டுக்கட்டாக பணங்களை எடுத்து வாக்காளர்களுக்கு கொடுப்பதாக அவர் தகவல் வந்துள்ளது. இதனை அடிப்படையாக கொண்டு அவருடைய வீட்டிற்கு சென்று அந்த தேர்தல் பறக்கும் படையினர் ஆய்வு செய்துள்ளனர். பறக்கும் படை அறையில் உள்ள அதிகாரி ஆறுமுகராஜ் தலைமையிலான பறக்கும் படையினர் வேட்பாளர் சுந்தரராஜ் வீட்டுக்கு முன்பு சென்றபோது வீட்டின் முன்பு சூட்கேஸில் வைத்து வாக்காளர்களுக்காக கொடுப்பதற்காக வீட்டில் முன்பு இருந்து அந்த ஒரு சூட்கேஸில் இருந்து அவர்கள் பணத்தை எடுத்து கொடுப்பதை பார்த்துள்ளார்கள். உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று அந்த வீட்டை முன்பாக இருந்த அந்த சூட்கேஸில் இருந்த 14 லட்சம் ரூபாய் அந்த இடத்தில் அந்த சூட்கேஸில் இருந்துள்ளது. மேலும் கூடுதலாக பணம் உள்ளதா என்பதையும் குறித்து அந்த வீடு முழுவதுமாக சோதனையிட்டு வருகிறார்கள். இந்த சுந்தர்ராஜ் என்பவர் ஏற்கனவே அதிமுக ஆட்சியின் போது ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ஒரு ஒட்டப்பிடாரம் தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருந்தார். அதன் பிறகு அந்த இரு அணிகளாக பிரிந்தார்கள் அல்லவா. இவங்க சசிகலா அவர்களுடைய டீம், அதாவது சசிகலா அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு தனி அணியாகவும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனி அணியாக இருந்தபோது இவர் இந்த சுந்தரராஜன் என்பவர் எடப்பாடி டிடிவி தினகரன் அணியில் இணைந்ததால் அவரது தகுதி இழப்பு காரணமாக அவர் எம்எல்ஏ பதவியை இழந்தார். எனவே இந்த முறை இந்த ஓட்டப்பிடாரம் தொகுதியானது அதிமுக கூட்டணி கட்சியான இந்த டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் குக்கர் சின்னத்தில் இந்த சுந்தரராஜன் என்பவர் இப்பொழுது போட்டியிடுகிறார். இந்த சுந்தரராஜன் தான் தற்போது வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பணம் வைத்திருந்தார் என்பதாக தேர்தல் படையினர் இப்பொழுது அவருடைய வீட்டில் இருந்து அந்த சூட்கேஸில் இருந்த 14 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்துள்ளனர். இன்னும் மேலும் அவருடைய வீட்டில் வேறு எங்கேயாவது பணம் வைத்துள்ளார்களா என்பது குறித்தும் ஆய்வு செய்து வருகிறார்கள். தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தமட்டில் இதுவரை 2 கோடி ரூபாய் வரை பணம் பறிமுதல் செய்துள்ளதாகவும், அதில் ஒரு 1 கோடி ரூபாய் வரை அரசியல் கட்சிகள் பணம் கொடுப்பதற்காக வாக்காளர்களிடம் இருந்து கொடுப்பதற்கு வைத்திருந்ததாக பறிமுதல் செய்துள்ளதாகவும் இன்று மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் தனது செய்தியாளர் சந்திப்பின் போது இப்போதுதான் தெரிவித்தார்கள். தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தமட்டில் 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டிகள் பலமாக உள்ளது. இப்பொழுது வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து எப்படியாவது வாக்குகளை பெற்றுவிட வேண்டும் என்ற முனைப்போடு அரசியல் கட்சிகள் போட்டி போட்டுக் கொண்டு இப்பொழுது முனைப்போடு செயல்படுவது போல் தெரிகிறது. எனவேதான் இவ்வாறான பறிமுதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தேர்தல் ஆணையத்தின் மூலம் பறக்கும் படையானது ஒவ்வொரு தொகுதிக்கும் 7 பறக்கும் படை, அதாவது 3 பறக்கும் படைகள், 4 நிலையான கண்காணிப்பு குழு, வீடியோ ஸ்டெர்லைசிங் டீம் என்ற ஒரு 2 டீம் என மொத்தம் 9 டீம்கள் பணியில் இருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் ஆங்காங்கே சென்று இது போன்ற புகார்கள் வரும்பொழுது அந்த இடத்திற்கு சென்று சோதனை நடத்துவது போன்ற காரியங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். தூத்துக்குடியை பொறுத்தமட்டில் தேர்தலை சுமூகமாக நடத்த வேண்டும், வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்காமல் வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்பதில் தேர்தல் ஆணையம் முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தூத்துக்குடியில் இந்த ஒட்டப்பிடாரம் தொகுதியில் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிடுகின்ற சுந்தரராஜ் அவர்களுடைய வீட்டில் 14 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஷர்மிளா.